இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக நியாயமாக தான் நடந்துக்கிட்டு கொண்டு இருந்தது. சென்னையில் மட்டும் மிக மோசமாக நடைபெறுது. அது காரணம் கமிஷனர். ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணாம் கிளாஸ் படித்த ஒரு ஜிம்மோட வாட்ச்மேனை பிஎல்ஓவாக போட வேண்டிய அவசியம் என்ன? பவானின்னு ஒருத்தர், அவர் இன்னொரு வார்டில் BLA2 திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், அவரை BLOவா அரசு அதிகாரியா வேற ஒரு பூத்தில் போட வேண்டிய அவசியம் என்ன? இது போன்று இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் இருக்குது. இங்கே அவங்க கொடுத்துருக்கிறதுல இதில் இருக்கிற நேமில் இருக்கிறவங்க வர்றதில்லை, அதுக்கு பதிலாக வேற ஒருத்தட்ட. உதாரணமாக அண்ணன் ஏற்கனவே ஒன்று காமிச்சார் இல்லையா, போடப்பட்ட அதிகாரி ஒருவர் அவர் இன்னொருவரை இன்ட்ரெஸ்ட் பண்ணி அவர் ஸ்டாலின் படம் போட்ட பையில் இந்த படிவங்களை தூக்கிட்டு வந்தால் அந்த தேர்தல் எப்படி நேர்மையாக அவங்க வாக்காளர்களை சேர்ப்பாங்க? வாக்காளர் இதில் விஷயம் என்னென்னா, BLO என்று சொல்லப்படுகிற அதிகாரிகளை தரமுள்ளவர்களாக, தகுதி உள்ளவர்களாக, அக்கௌண்டபிள் உள்ளவர்களாக போட்டிருக்கணும். போடாதது யார் தவறுனா இந்திய தேர்தல் ஆணையத்தின் தவறுன்னு நாங்கள் சொல்ல. சென்னையை பொறுத்தவரையில் கமிஷனர் தவறு செய்கிறார். அவர் வேணும்னு டெலிபரேட்டாக செய்கிறார். ஃபோன் எடுக்கிறதில்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேட்கறதில்ல, அதிகாரிகள் தனிச்சையாக செயல்படுறாங்க. அப்படின்னா எப்படி நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்க முடியும்? அதுதான் இந்த பேட்டியோட நோக்கம். நல்ல கேள்வி, நாங்கள் கொடுப்போம். இல்லை இப்போ அதான் நான் சொன்னேன்ல, எல்லா விதமாக, அதாவது இப்போ பேட்டி கேட்டுட்டு இருப்பார். கண்டிப்பாக திருந்துனா நல்லது, திருந்தலன்னு வச்சுக்கேன், கைத்தடியாக தான் நான் இருப்பேன், நான் திமுக தான் இருப்பேன்னா அதுக்கு எல்லா பதிலும் ஆணையர் புத்தத்தில் சொல்லும். சொம்பு தூக்கியே இருக்காதீங்க. நாளைக்கு இன்னும் 6 மாதத்துக்கு பிறகு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இங்கே பாருங்கள். ஒரு BLO காலில் அடிபட்டுருக்கு. இவங்க எப்படி வீடு வீடாக கொண்டு போய் கொடுப்பாங்க? எதற்கு இவங்களெல்லாம்? அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டுன்னு ஒன்று இருக்குது. ஒரு அதிகாரி நியமிக்கும் போது அவர் அதுக்கு தகுதியானதான பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அதிகாரிக்கு இருக்கு இல்லையா? கமிஷனருக்கு இருக்கு இல்லையா? மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு இருக்கு இல்லையா? ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இது எந்த வார்டுங்க? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில். அதில் தான் உச்சபட்ச முறைகேடு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தான். அதாவது திட்டமிட்டு, அதாவது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மட்டும் இல்லை, சென்னை முழுவதும் நடக்குது. அதே போன்று தமிழ்நாட்டில் பல மாவட்டம் நடக்குது. பல மாவட்டங்கள் ஆளும் வர்க்கம், குறிப்பாக திமுக அரசு மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுத்து, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த உத்தரவு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சிதறடிக்கின்ற வகையில் இதை முழுமையான அளவுக்கு அதை கையில் எடுத்துக்கின்னு இன்றைக்கி கள அளவில் இன்றைக்கி அவங்க தங்களுடைய ஒரு சட்டவிரோத பணிகளை இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. தேர்தல் ஆணையம் இதில் கவனத்தில் கொண்டு உடனடியாக அந்த கருப்பு ஆடுகள், அதாவது பதிலி போடுறது, பல்காக கொடுக்குறது, அதுக்கப்புறம் வீடு வீடு போகாமல் பொது இடத்துல உட்காந்து இது ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறது, இந்த 3 வேலையை செய்யக்கூடாது. அதை முழுமையாக கண்காணிக்கிற பணி தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. அப்படி இதில் ஏதாவது ஒரு தவறு வந்தால் அந்த மாவட்ட நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எலெக்ஷன் நேரத்தில் எடுக்கல, கலெக்டர் மேலே எடுக்கல, கமிஷனர் மேலே எடுக்கல, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மேலே எடுக்கல. ஏன் இப்போ மட்டும் எலெக்ஷன் கமிஷன் செய்ய மாட்டேன் அந்த வேலையை? இப்போ செய்யணும் அந்த வேலையை. 2-3 ஆட்சித் தலைவரோட எக்ஸ்பிரஷன் கேளுங்க. இந்த மாதிரி உங்கள் மாவட்டத்தில் வந்துருக்குது, இதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறீங்க? இந்த விளக்கம் சொல்லனா உங்களை இடைநீக்கம் செய்கிறதுக்கு நாங்கள் டெல்லிக்கு லெட்டர் அனுப்புன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்போ சவுக்கு எடுங்க, எலெக்ஷன் சவுக்கு எடுங்க. சவுக்கு எடுக்க மாட்டேன்றீங்களா நீங்கள்? சாருன்னு சொல்லி இப்போ அது நல்ல நோக்கத்துக்கு நாங்கள் சொல்லிட்டோம். நாங்கள் இப்போ அடுத்த கட்டம் யார் எடுக்கணும்? அதனுடைய இப்போ முழுமையான அளவுக்கு அந்த நிர்வாக மிஷினரியை முழுமையாக எலெக்ஷன் கமிஷன் கையில் எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை கண்காணிக்கணும். வெறுமனே சும்மா பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் போட்டு ஃபார்ம்ஸை கொடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் வாங்கிட்ட மட்டும் போதுமா? எங்கெங்கே தவறு நடக்குது, தவறு நடக்காமல் 100% இது ஒரு என்ன டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த லிஸ்ட் வரதுக்கு ஒரு முழுமையாக எலெக்ஷன் கமிஷன் கடைபிடிக்கணும். அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி அந்த டிஸ்ட்ரிக்டில் யார் தவறு செஞ்சாலும் சரி. அதே போல் சென்னையை பொறுத்தவரை நாங்கள் சொன்னது கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். இப்போது அதையெல்லாம் சேர்த்து இந்த கைத்தடியாக இருக்கிற குமரகுரு, அந்த கைத்தடி குமரகுரு உடனடியாக விசாரணை கேட்டு அவர் மீது எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். சொல்லம்பா இந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் போகலாம். எதிர்த்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி நடவடிக்கை போராட்டம் நடக்கும்.
இந்த மாதிரி எல்லா குற்றச்சாட்டும் வைக்கிறோம்ல எஸ்ஆர் பணிகளை பொறுத்த வரைக்கும் வீடு வீடா செல்றதா இருக்கட்டும் கூட இருக்கணும் அதிமுக உறுப்பினர்களுக்கு தகவல் கொடுக்க முடியலனாலும் எல்லாமே அந்த ஏரியாக்குள்ள நடக்குது அவங்க பாகத்துல தான் நடக்குது. அதனால தான் இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். நாங்கள் போனதுனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அதான் சிம்பிள். அதனால் இப்போ சொல்கிறேன், இது வந்து ஒரு ஜனநாயக போக்கு, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு போக்கு. அதுவும் குறிப்பாக வந்து தமிழ்நாடு முழுவதும் நடந்தால் கூட சென்னையை பொறுத்தவரையில் வந்து மாநகராட்சி ஆணையருடைய போக்கு என்பது முழுக்க வந்து ஆளும் வர்க்கத்திற்கு 2 அமைச்சர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு சேவகனாக கைத்தடியாக இருக்கின்ற அவரையும் கண்டித்து நியாயமாக அளவுக்கு வந்து பிஏல வந்து வீடு வீடாக போகணுன்றதை வலியுறுத்தி கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். அது நம்முடைய பொதுச்செயலாளர் வந்து அறிவிப்பார்.